இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய 5வது டி20 போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரர் அபிஷேக் சர்மா அதிரடி ஆட்டம் காட்டி 37 பந்துகளில் சதம் அடித்திருந்தார். மேலும் 17 பந்துகளில் அவர் அரை சதத்தினை கடந்திருந்தார். இதன் மூலம் பல்வேறு சாதனைகளை அவர் நிலைநாட்டியிருக்கின்றார். உலக அளவில் குறைந்த ஓவர்களில் சதம் அடித்த வீரர் என்ற பிரம்மாண்ட டி20 சாதனையை செய்திருக்கின்றார் அபிஷேக் சர்மா. இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்திருந்தது. அபிஷேக் சர்மா 4.2 ஓவர்களிலே 17 பந்துகளில் அரை சதத்தினை கடந்திருந்தார். இதன் மூலம் டி20 போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிவேக 50 ரன்கள் குவித்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்திருந்தார். இதற்கு முன் யுவராஜ் சிங் 2007ஆம் ஆண்டு டி20 உலகக்கோப்பையில் 12 பந்துகளில் அரை சதத்தினை கடந்திருந்தார். அதுவே டி20 போட்டிகளில் இன்றளவும் உலக சாதனையாக காணப்படுகின்றது. தற்போது அபிஷேக் சர்மா அந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றார். அரை சதம் அடித்ததற்கு பின்னரும் அதே வேகத்தில் ஆடிய அபிஷேக் சர்மா 10 சிக்சர்கள் மற்றும் 5 4 ரன்களை அடித்து 37 பந்துகளில் தனது 2வது டி20 சதத்தை நிறைவு செய்திருந்தார். அவர் 10.1 ஓவரில் சதத்தை நிறைவு செய்திருந்தார். சர்வதேச டி20 போட்டிகளில் குறைந்த ஓவர்களிலே சதம் அடித்த வீரர் என்ற உலக சாதனையை படைத்திருக்கின்றார் அபிஷேக் சர்மா. இதற்கு முன் 2023ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்க வீரர் குவிண்டன் டி காக் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 10.2 ஓவர்களில் சதம் அடித்திருந்தார். அந்த சாதனையை உடைத்திருக்கின்றார் அபிஷேக் சர்மா. உலக டி20 வரலாற்றில் குறைந்த பந்துகளில் சதம் அடித்த வீரர்கள் வரிசையிலே இதற்கு முன்னர் சஹில் சௌஹான் 27 பந்துகளில் அடித்திருந்தார். ஜான் மெக்கோல் 33 பந்துகளில், சிக்கந்தர் ரசா 33 பந்துகளில், கனடியா போன்ற சிறிய நாடுகளுக்கு எதிராக இந்த வீரர்கள் எல்லாம் சதத்தினை கடந்திருந்தார்கள். ஆனால் உலகத்தரம் வாய்ந்த அணிக்கு எதிராக சதம் அடித்த வீரர்கள் வரிசையிலே டேவிட் மில்லர் 35 பந்துகளில் சதத்தினை கடந்திருந்தார். ரோஹித் சர்மாவும் 35 பந்துகளில் சதத்தினை கடந்திருந்தார். அதற்கு பின்னராக 37 பந்துகளில் சர்வதேச அளவில் சதத்தினை கடந்த வீரர்கள் வரிசையிலே அபிஷேக் சர்மாவும் தனது பெயரை பதித்திருக்கின்றார். 54 பந்துகளுக்கு 135 ஓட்டங்களையும் 1 ஓவர் வீசி 3 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அபிஷேக் சர்மா. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரினுடைய நாயகனாக பிளேயர் ஆஃப் த சீரீஸ் விருதை வருண் சக்கரவர்த்தி பெற்றிருந்தார். இந்திய அணியின் முன்னாள் ஜம்பவான் யுவராஜ் சிங் பயிற்சி அளித்த இளம் வீரர்களில் அபிஷேக் சர்மாவும் ஒருவராவார். இன்றைய போட்டியின் வெற்றிக்கு பின்னர் தனது குருநாதரான யுவராஜ் சிங்குக்கு நன்றி கூறி அவரை நினைவு கூர்ந்திருந்தார் அபிஷேக் சர்மா.